ஜெபிப்போம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். எல்லா நன்மைகளுக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் கர்மாய் இருக்கிறவரே, ஏசாயா 40:22 பூமி உருண்டின் மீது இருக்கிறவர் நீர். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் நீர். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் நீர் உம்மை மறைத்து எங்களை போன்ற பாலகர்களுக்கும் வெளிப்படுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சென்ற இரவு, சென்ற பகலெல்லாம், சென்ற நாட்களிலெல்லாம் ஆண்டவர் நீர் கொடுத்த எல்லா சுகத்துக்காக, பலத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அபாயமான இந்த நாட்களில், இந்த கொள்ளை நோய் மத்தியில் நீங்களை பலப்படுத்தியிருக்கிறீர். உங்களுடைய கிருபையால் எங்களை நினைத்திருக்கின்றேன். ஆண்டவர் அங்கு உள்ள உணவு அளவாக நீர் தருகின்றேன். உண்ண உணவும் உடுக்க உடை நீர் பொறுப்பாக எடுத்துக்கொள்வேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திரு வழிபாட்டின் ஆசிர்வதையும் நாங்கள் எல்லோரும் உண்மை உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்ப நீர் மட்டுமே பெரியவர் என்று உண்டக்குள் ஒரு வழிபாடாக நீர் மாற்றித்தார். 2 கொரிந்தியர் 1:22 இப்படி நாங்கள் வாசிக்கிறோம். தூய ஆவியை கொடுத்து நீர் முத்தரித்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகிற உடைய திரு வசனங்களுக்காக நன்றி. எங்கள் செவியில் எப்போதும் உடைய வசனத்துக்கு திறந்திருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து திருத்துவ கடவுளுக்கு மகிமை உண்டாக நம்முடைய பாமாலை புத்தகத்திலே பாமாலை 44 பாடுவோம். பாமாலையின் 44. தூயாவியானவரே, இரக்கமாய் எங்களை கண்ணோக்கும், எங்களை தூய்மைப்படுத்தும். எங்களை தூய்மைப்படுத்தி
உம்முடைய தூய சிந்தனைகளால் எங்களை நிரப்பும். உம்முடைய கிருபைகளால் எங்களை எப்போதும் மூடிக்கொள்ளும். உம்முடைய விண்ணகத்திற்கு பங்காளிகளாக மாறுவதற்கு எங்களுக்கு அருள்தார். விண்ணப்பங்கள் அன்பாய் மலரும். எங்கள் வாழ்க்கையில் அன்பு வெளிப்பட்டு உம்முடன் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமென். நாம் எல்லாரும் இரண்டாம் வழிபடும் முறையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் எல்லாரும் மகிழ கடவுள். தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை மீட்பராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பவரை உம்மை போற்றுகிறோம். தூயாவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வேண்டத்தி கடவுளின் அன்பை எங்கள் உள்ளத்தில் பொழுகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. யோவேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரம் இல்லை, உங்கள் இதயத்தை கீழில் என்று அடைக்கின்றார். பவுலுடையார் சொல்லுகிறார், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய மடலிலே சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வோம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிக்கப்படுவதற்கும் அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் செல்வமாக இருக்கிறது அழைக்கிறார் நமது ஆண்டவர். நாம் எல்லாரும் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாக நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய கீர்த்தனை புத்தகத்திலே 138வது பாடல், எத்தனை திரள் என் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்குமை என்ற பாடலில் 2ஆம் சரணத்தை நம்முடைய பாவ அறிக்கைக்காக எல்லோரும் சேர்ந்து பாடலாம். எந்தன நீதிகள் என் கண்கள் முனமே இடைவிடாதிருக்கையிலே உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உந்தன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே, உத்தம மனமுடையோ என்னையாளும் எத்தனை திரள் பாவம் என் தேவனே, எளியன் மேல் இறங்கையனே. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முதலாம் பாவரிக்கை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நம்மளுடைய வழிகளை விட்டு வழுவி வளைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது தூய கட்டளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய தக்கலை செய்யாமல் செய்ய தகாத விலையை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் மனிதனுக்கு அள்ளி செய்த வாக்குதத்தின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கு. தப்பினங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாய் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள தந்தையே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது தேவ பக்தியின் நீதியும் தெளிந்த புத்தியின் பொருளாய் நடந்துகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். யாரெல்லாம் முழுதையத்தோடு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் மீறுதலையும் நம்முடைய ஆண்டுடைய பாதத்தில் இறக்கி வைத்தோமோ அதை அவர் சுமந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து
எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த நேசு தருகிறார் என்ற பாடலில் முதல் சரத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டு வரலி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவின் கிருபை தேற்றலையும் தந்துள்வாராக. ஆமீன். தேவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. திருமறை பாட நாம் வாசிக்க கேட்போம். முதலாம் வேத பாடமாக யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 31 முடிய. யாத்திரையாகமும் 14ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுவது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போகும், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியர் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள் என்றார் என்பது கர்த்தாவை முக்கிய மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 8 வரை. வசனங்கள் 3 முதல் 8 வரை.
ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவனாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய புத்திசாலித்தனத்திலும் நம்மை ரட்சித்தார். நமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழுதருளினார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவரால் நற்கிரியை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுள்ளவைகள் ஆகும். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்கு. கிறிஸ்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 32. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணை பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான எதிர்மொழிகளே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 3:1-8. யோவான் 3:1-8. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதார் இருக்கையில் எப்படிப்பட்டு பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதில் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. மீண்டுமாக நாம் எல்லாரும் வந்து சேர்ந்து பாமாலை 180 பாடவும். பாமாலையின் 180.
வாரத்துடைய தோத்திரத்தையும் வணக்கம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தூய யோவான் ஆலயம் மடம்பாக்கம், தூய பவுல் ஆலயம் அகரம் தென் திருச்சபையாரை, சமாதானத்தின் ஆண்டவர், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற நித்திய ஆக்கினை ஏற்றுக்கொண்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஈடு இணையற்ற திருப்பெயரால் மீண்டுமாக யார் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய அருளுரை ஆற்றுவதற்கு கடவுள் பலத்தையும் சுகத்தையும் தந்திருக்கிறார். அதை கேட்பதற்கு கடவுள் உங்களுக்கும் அதே சுகத்தை அளவிலாக தந்திருக்கின்றார். இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செம்பொருள் திருமுழுக்கு என்னும் சாக்ரமெண்ட், சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம். 1947 செப்டம்பர் 27ஆம் தேதி தென்னிந்திய திருச்சபை உருவாகுகிற போது பல முக்கியமான குறிப்புகளை முடிவெடுத்தார்கள். அதிலே திருமறை நமக்கு அடித்தளம், அதிலே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும். இரண்டாவது, திருச்சபைக்கு 2 சாக்ரமெண்டுகள் போதும். ஒன்று திருவிருந்து, இன்னொன்று திருமுழுக்கு. இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து வந்த பிறகு முடிவெடுத்தது. அதை தென்னிந்திய திருச்சபை உருவாகும்போது மீண்டுமாக அதை ஆணித்தரமாக அவர்கள் அதை சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு தேவை 2 விசுவாச பிரமாணம், பற்றுறுதி அறிக்கை. ஒன்று திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கை, அப்போஸ்தலர் பற்றுறுதி அறிக்கை. இரண்டாவது நிசையா விசுவாச பிரமாணம், நிசையா பற்றுறுதி அறிக்கை என்று முடிவெடுத்தார்கள். ஆகவே திருச்சபைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 2 சாக்ரமெண்டுகள், ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. திருமுழுக்கு என்று சொன்னாலே பல கேள்விகள் நம்முடைய மத்தியில் எழும்புகிறது. பலர் நம்மை மயக்குகிறார்கள். இப்படித்தான் திருமுழுக்கு எடுக்க வேண்டும், எந்த வயதில் தான் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் சொல்லி பலர் பலவிதமாக நம்மை குழப்புவார்கள். நாம் அது இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறையிலே நாம் உள்ளே நாம் போய் பார்த்தால் கடவுள் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கற்றிருக்கின்றார். இந்த திருமுழுக்குக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிறகு நான் சொல்லுகிறேன். முதலாவது சுத்திகரிப்பு முறைமை, நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். முதலாக இந்த தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல் என்கின்ற அந்த நிலையை ஆதியாகமம் 35:2 இதை பார்க்கலாம். தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அருமையான நிகழ்வு. யாத்திராகமம் 19:10 இன்றும் நாளையும் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பப்ளிக் செக்டாருக்கு, மக்களுக்கு, பொது மக்களுக்கு சொல்லுகிற செய்தி. இரண்டாவது குருக்களுக்கு, ரிலிஜியஸ் செக்டார். யாத்திராகமம் 19:22 குருக்கள், ஆசாரியர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தூய்மைப்படுத்துதல் என்று சொல்லுகிற அந்த நிகழ்வு திருமறையில் ஏன் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் பரிசுத்தமானவர். எரேமியா 23:6 யாவே சிதிக்னு என்ற எபிரேய சொல், நீதி உள்ள கடவுள் என்பது அங்கே குறிப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அது தூய்மைப்படுத்திக் கொள்வது என்பது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே முக்கியமாக இடம்பெறுகிறது. இது வரலாற்றிலே உருப்பெற்று பிறகு வந்ததுதான் இந்த திருமுழுக்கு. குறிப்பாக திருமுழுக்கை பற்றி பலர் முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். கிளெமெண்ட் என்கிறவர் சொல்லுகிறார், காண முடியாத கடவுளின் கிருபையை நாம் இந்த அடையாளத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இரண்டாவது, அகஸ்டஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் சொல்லுகிறார், காண முடியாத கடவுளின் அன்பை நாம் இந்த அடையாளத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளுகின்றோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார் அல்லவா, அந்த ஆவியாய் இருக்கிற கடவுளுடைய கிருபையையும் அன்பையும் நாம் ருசி பார்க்கிற இடம் தான் திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். இன்னொரு வரலாற்று ஆசிரியர் மெக்லன் என்கின்ற ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். அங்கே புறாவை போல் தூய ஆவியானவர் எப்படி ஆண்டவர் திருமுழுக்கு எடுக்கிற போது வந்தாரோ அப்படி நாமும் இந்த நிகழ்வை தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த திருமுழுக்கு என்று சொல்லுகிற இந்த நிகழ்வுக்கு இன்னொரு வரலாற்று நிகழ்வு நம்முடைய இருக்கிறது. யோவான் 2:5 நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 6 கற்சாடிகள் அங்கே இருக்கின்றது. 2 அல்லது 3 குடம் குடிக்கக்கூடிய கற்சாடிகள். அது எதற்காக என்று சொன்னால், யூதர்களின் தூய்மை முறைப்படி அது வைக்கப்பட்டது. அவர்கள் வழிபாட்டுக்கு செல்லுகிற போது தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தான் ஆலயத்திற்குள் செல்வார்கள். ஆக இந்த கானாவூர் திருமணத்திலே அந்த ஆக்கியம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இங்கே யூதருடைய
சுத்திகரிப்பு முறையின்படி இங்கே தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று நாம் இங்கே பார்த்தால் பலர் என்ன வாதி விடுகிறார்கள் சொன்னால், லூக்கா 3:43 அவர் 30வது வயதில் தான் திருமுழுக்கு எடுத்துக்கொண்டார். ஆக நாம் எல்லாரும் 30ஆம் வயதில் தான் திருமுழுக்கு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்த திருமுழுக்கு வேற, நாம் எடுக்கிற திருமுழுக்கு வேற. அவர் எடுத்த திருமுழுக்கு அங்கே யோர்தான் நதிக்கரையில் யோவான் திருமுழுக்கு கொடுக்கிற போது எல்லா மக்களும் வருகிறார்கள். அங்கே தன் குமாரனை பற்றி அங்கே சொல்லுகிறார். குமாரனை பற்றிய செய்தி எல்லோருக்கும் சொல்வதற்காக அங்கே சகல நீதியம் நிறைவேற்றுவதற்கான திருமுழுக்கு என்று சொல்லுவார். மத்தேயு 3:15 டு ஃபுல்ஃபில் ஆல் ரைச்சஸ்னஸ் என்று சொல்லுவார். எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக இவர் முன் தூதுவராக வந்தார், அந்த முன் தூதுவார்கிட்டையே இவர் போய் திருமுழுக்கு எடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் உம்மிடம் திருமுழுக்கு எடுக்க நீ இடத்தில் வரலாமா என்று யோவான் ஸ்நானம் சொல்லுகிற போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சகல நீதியையும் நிறைவேற்றுவதற்காக இப்போது எனக்கு இடம் கொடு என்று அங்கே சொல்லுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா இறைவாக்கினர் புத்தகத்திற்கும் மத்தேயு நற்செய்தியாளர் எழுதிய அந்த புத்தகத்துக்கும் கிட்ட 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுடைய வரலாற்றை மீண்டுமாக இந்த திருமுழுக்கு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. ஏசாயா 64ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நீர் வானத்தை பிளந்து கொண்டு எப்பொழுது வருவீர் என்று அங்கே கேட்கிறார். இங்கே ஆண்டவர் திருமுழுக்கு எடுத்து அந்த யோர்தான் நதியிலிருந்து கரை ஏறின உடனே தூய ஆவியானவர் புறாவை போல் இறங்குவதற்கு முன்பதாக வானம் அங்கே திறக்கப்படுகின்றது. ஏசாயா இறைவாக்குன்னு சொன்ன அந்த இறைவாக்கு நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுக்கிற போது அது அங்கே நிறைவேறுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. அங்கே புறாவை போல தூய ஆவியானவர் இறங்குவதை நாம் இங்கே பார்க்கலாம். புறா என்கின்ற இந்த பறவை நம்முடைய திருமறையிலே தூய்மையின் பறவையாக இருக்கிறது. நோவா பேழையிலே எல்லா உயிரினங்களும் இருக்கிறது. அங்கே மழை நீர் வற்றி விட்டதா இல்லையா என்று பார்ப்பதற்கு முதல் காகத்தை விடுகிறார். லேவியராக 13-14 அதிகாரம் படித்தோம் என்று சொன்னால் அசுத்தமான பறவைகள். அசுத்தமான என்று சொன்னால் இறந்ததை உண்கின்ற பறவை. இந்த காகம் அந்த தண்ணீர் வற்றிருக்கிறதா அல்லது இருக்கிறதா என்பதை சொல்லுவதற்காக இது அனுப்புகிறார் நோவா. ஆனால் இந்த பறவை அந்த நீர் மேல் மிதக்கின்ற அசுத்தங்களை அது உணவாக உட்கொண்டு வருவதும் போமாக இருந்தது. ஆண்டவர் மீண்டுமாக இந்த தூய்மையான புறாவை விடுகிறார். அது போய் திரும்ப அது வருகிறது. 2ஆம் முறையாக விடுகிறார். அது ஒரு தன் அலையிலே ஒலிவ இலையை அது கொண்டு வருகிறது. அப்போது என்னவா, தண்ணீர் வற்றி கொண்டிருப்பதாக உணர்கின்றார். இந்த ஒலிவ இலை எதற்கு அடையாளம்? புது வாழ்வின் தொடக்கமாக என்று ஆத்தூர் சொல்லுகிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆதாமிலிருந்து நோவா வரை 10 தலைமுறையை ஆண்டவர் அந்த தண்ணீரில் சேத்தின் வழியாக வந்த அந்த நோவாவின் அந்த 10 தலைமுறை வரை அங்கே வெள்ளப்பெருக்கினால் அங்கே ஆண்டவர் அங்கே கொன்று கொடுக்கிறார். அவர்கள் செய்த பாவங்கள் பூமி எங்கும் அவருடைய தீமைகள் நிறைந்திருக்கிறதாக ஆண்டவர் அங்கே சொல்வதை அங்கே பார்க்கலாம். ஆகவே கடவுள் இங்கே ஒரு புது வாழ்வை இந்த புறாவின் வழியாக நோவாவுக்கு உணர்த்துகின்றார். ஆகவே இந்த புறா முதல் அடையாளமாக வரலாற்று சொல்லுகிறார்கள், சிம்பிள் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறார்கள். புறா எப்போதுமே வாழ்வின் துவக்கமாக இருக்கிறது. அது திருமறையிலே நிறைவேறுகிறது. எப்படி என்று சொன்னால், எப்படி யூதர்களுக்கு முக்கியமான ஒரு மரமும் அந்த மரத்தினுடைய ஒரு இலை அது பறித்து கொண்டு வருகிறது. ஆகவே இங்கே புது வாழ்வின் தொடக்கமாக பழைய மனிதர்களெல்லாம் இறந்து நோவாவின் வழியாக, குறிப்பாக செம் வழியாக அங்கு மீண்டுமாக ஒரு புதிய தலைமுறை வருவதை ஆத்தூன் அங்கே சொல்லுவதை பார்க்கலாம். 3ஆம் முறையாக அந்த புறா சென்று விட்டது. காரணம், அங்கே தண்ணீர் வற்றி விட்டதால் அது தங்குவதற்கான இடத்தை அது அங்கே கண்டுபிடித்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு எடுத்துக்கொண்டு அவர் கரை ஏறிய பிறகு வானம் பிளக்கப்பட்டு அங்கே தூய ஆவியானவர் புறாவை போல் இறங்குவதை இங்கே ஆக்கியோர் சுட்டி காண்பிப்பதை இங்கே பார்க்கலாம். காரணம்,
இங்கே தான் தன் குமாரன் எதற்காக வந்தார், இவர் யார் என்பதை எல்லாருக்கும் முன்பதாக தந்தையானவரை இங்கே அறிமுகப்படுத்துகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று அங்கு சொல்லுகிறார். This is my son, the beloved, with who I am well pleased என்று சொல்லுவதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன் என்பதை அங்கு சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, தன் குமாரனை உலகத்திற்கு அனுப்பி இந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக திருமறையிலே தென்படுகிறது. இது மட்டுமல்ல, இந்த திருமுழுக்கு லூக்கா சற்று வித்தியாசப்படுத்தி சொல்லுகின்றார். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படித்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் திருமுழுக்கு எடுப்பதற்காக அங்கே வருகிறார். அப்ப அவர் திருமுழுக்கு பெற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது வானம் திறந்து பரிசுத்த ஆவியானவர் ராவை போல் அவர் மேல் தோன்றி இறங்குவதாக அங்கே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் புறா, தண்ணீர், நெருப்பு, மொழி, நாவு என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே பரிசுத்த ஆவியானவர் நமது ஆண்டவர் மேல் புறாவை போல் இறங்க காரணம் என்னவென்று சொன்னால், இவர் நம்முடைய பாரங்களை சுமப்பதற்காக, நம்முடைய நோய்களை சுமப்பதற்காக, நம்முடைய பிணிகளை சுமப்பதற்காக வந்தார் என்ற அடையாளமாக இங்கே சொல்லப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு திருச்சபைகளிலே பல நிலைகளில் தாண்டி வந்தது. வரலாற்று திருச்சபையில், தொடக்க கால திருச்சபையிலிருந்து பல கேள்வியின் பேரிலே அந்த திருமுழுக்கு இன்று வரை அது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக இந்த திருமுழுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியதுதான் இந்த திருமுழுக்கு. ஆகவே இந்த திருமுழுக்கு ஏதோ அன்றைக்கு ஒரு விழாவாக கொண்டாடுவதும், அங்கே நாம் போட்டோக்களை எடுப்பதும், அங்கே உறவுகளை அழைத்து விருந்தளிப்பது மட்டுமல்ல, அங்கே பெரிய மாற்றத்தை திருமுழுக்கு நமக்கு ஏற்படுத்துகின்றது. முதலாவதாக லூக்கா அதே 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பரிசுத்த யோவான் ஸ்நானகன் மனத்திரும்ப அழைக்கின்றார். அங்கே மனத்திரும்ப அழைக்கின்ற போது 3 குழுவினர் அங்கே வருகிறார். முதலாவது பப்ளிக், மக்கள் கூட்டம். லூக்கா 3:7-14 பகுதி. முதலாவது, உங்களுடைய உணவுகளையும் உடைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அங்கே அடையாளப்படும் விஷம், அதாவது பாவம் என்ற விஷத்தை அங்கே அந்த பாம்பிற்கு ஒத்து அங்கே சொல்லுகின்றார். ஆகவே பாம்பு எப்படி விஷம் உள்ளதோ அப்படி பாவம் செய்கிற மனிதன் விஷம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக ஆத்துணிக சொல்லுகின்றார். ஒருவேளை மனம் திரும்பி அதற்கான கனிகளை தரவில்லை என்று சொன்னால், அந்த மரத்தின் வேறருகே கோடாறு வைக்கப்பட்டு இருக்கிறது, அது வெட்டி எங்கே எறியப்படும், அக்கினியிலே எறியப்படும் என்று ஆத்துவன் சொல்லுவதை இங்கே பார்க்கலாம். ஆகவே மனம் திரும்புதல் என்பது கனி தருகிற வாழ்வு தான் மனம் திரும்புதல். பொதுமக்கள் வருகிறார்கள், அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், உணவையும் உடையை நீங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்தளியுங்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் வருகிறது, 12-13 வரை உள்ள பகுதி. இவர்கள் யார் என்று சொன்னால் ஆயக்காரர்கள், வரி வசூல் செய்கிறவர்கள். அவருக்கு இவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு விதிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதை நீங்கள் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சகேவு, அவர் ஏமாற்றி எவ்வளவு வாங்கினார், எப்படி திரும்பளித்தான். யாரிடத்தில் நான் வாங்கினது உண்டானால் அதை நான் 4 அத்தனையாக நான் திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே யாரையும் நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட வரிகளுக்கு மேல் நீங்கள் வரி வசூலிக்க கூடாது. அதற்கு மேல் வரி வசூல் செய்தால் நீங்கள் விரியன் பாம்பு குட்டிகளுக்கான விஷத்தை பெற்றிருக்கு என்பதாக இங்கே ஆக்கும் சொல்லுவதை இங்கே பார்க்கலாம். மூன்றாவதாக டிஃபென்ஸ். யார் என்று சொன்னால் காவலாளிகள் வருகிறார்கள். அவங்க சொல்றாங்க, வாட் ஷுட் வி டு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் யாரையும் பயமுறுத்தி பணத்தை நீங்கள் பறிக்க வேண்டாம், யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்த வேண்டாம், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியமே போதும் என்று இருக்கிறார். ஆகவே இந்த திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதல் வாழ்வை கற்றுக் கொடுப்பது. இந்த மனம் திரும்புதல் வாழ்வுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறார் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் ஆதாரமாக இருக்கிறார். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்துவிட்டாரோ அன்றைக்கு வாழ்க்கை புதுமையாக மாறுகிறது. பாம்பை போல விஷமுள்ள இந்த வாழ்வு தூய்மையான வாழ்வாக மாற்றப்படுகிறது. இங்கே திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது திருமறையில் காண கிடைக்கின்ற திருமுழுக்கை பற்றி காண கிடைக்கின்ற அருமையான நற்செய்தி. நாம் இன்றைக்கு குழந்தை ஞானஸ்தானமா என்று சொல்லி நம்மை பலர் குழப்பிக்
கொண்டிருக்கும் திருச்சபையிலே ஆதி திருச்சபை எல்லா திருமுழுக்கும் இருந்தது. குறிப்பாக தனியாள் திருமுழுக்கு. அப்போஸ்தலர் 9:36-38 வரை எத்தியோப்பியா நாட்டினுடைய அரசி காந்தாவினுடைய ஒரு அமைச்சர் வருகிறார். அவர் ஏசையா இறைவாக்குகளை படித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர் பிலிப்புவால் அங்கே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறார். ஆகவே தனி மனித மனம் திரும்புதல், தனி மனிதனுடைய ஞானஸ்தானம், குடும்ப ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 16:15 லீதியாவுடைய குடும்பம், அந்த லீதியாவுடைய குடும்பமே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டது. குடும்பம் என்று சொன்னால் அங்கே தலைவன் தலைவி பிள்ளைகள், அங்கே பிள்ளைகளும் ஞானஸ்தானம் எடுத்துக் கொண்டார்கள். அங்கே அவருடைய லீதியாவுடைய கணவரும் அங்கே குடும்பமாக ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மாஸ் பேப்டிசம், அதாவது கூட்டமாக ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2:41, அப்போஸ்தலர் 5:14, அப்போஸ்தலர் 19:4, அப்போஸ்தலர் 8:12 திரளான மக்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள். குறிப்பாக ரிங்கிள் தோபே என்று சொல்லப்பட்ட மிஷனரி திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே அந்த மார்த்தாண்டவரின் அரசராக இருக்கும்போது அவர் தான் அங்கே மிஷனரியாக வருகிறார். அந்த பகுதி ஆண்டவரை பற்றி சொல்லுகிறார். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். பார்த்தால் அங்கே தண்ணீரில் உடனடியாக மணலை அள்ளி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று அவர் ஞானஸ்தானம் கொடுத்தார். அன்றைக்கு எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். மணல் வீசப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கூட்டம் தான் நம்முடைய கூட்டம். ஆகவே அது தண்ணீரில் தான் முழுக வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் அன்றைக்கு ரிங்கிள் தோபையின் வழியாக மணலால் தூவப்பட்டு அதில் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள் தான். நாம் எல்லாரும் சொல்லுவோம் அல்லவா, கடவுளுடைய சாயல் என்று சொன்னால் நாம் எல்லாருமே குவான்டிட்டியை, நாம் அவருடைய அளவை பார்க்கிறோம் அல்ல, குவாலிட்டி தான். கடவுள் எப்படிப்பட்டவர், அன்பானவர், அவர் இரக்கமும் மன உருக்கமும் மீடிய சார்ந்து மிகுந்த கிருபை உள்ளவர். அதில் இருக்கின்ற பொருளை பார்க்க வேண்டும் என்றவரே சடங்குகளாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரிங்கிள் தோபே மிஷனரி அன்றைக்கு மணலை அள்ளி ஞானஸ்தானம் கொடுத்தாரு. இன்றைக்கு அழிந்தாவிட்டது கிறிஸ்தவம் இல்லை. அது நடக்கின்ற கனி தருகிற வாழ்வை அங்கே திருமறை முக்கியப்படுத்தி சொல்லுகிறது. குழந்தை ஞானஸ்தானம், ஐயோ குழந்தை ஞானம் நீங்க முழுக்க ஞானஸ்தானம் ஆதி திருச்சபையில் இருந்தது. இந்த திருச்சபை வரலாற்றிலே குழந்தைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம் இருந்தது. குறிப்பாக 8ஆம் நாள் இயேசு ஆண்டவர் பிறந்த 8ஆம் நாள் அவரை விருத்த செய்வதற்காக கொண்டு செல்வது லூக்கா 2:21 முதலாவது அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. இரண்டாவதாக பெயர் சூட்டப்படுகிறது. மூன்றாவது அர்ப்பணிக்கப்படுகிறது. நாலாவது அவருக்கு தூய்மை சடங்கு செய்யப்படுகிறது. ஆக இந்த திருமுழுக்கு இந்த தூய்மை சடங்கு, தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், ஆண்டவரோடு நாம் இணைய வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படி தூய்மையாக இருக்கிறாரோ நீதியிலே, அப்படி நாமும் நீதியிலே தூய்மையாக்கப்படுவதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, 8ஆம் நாளிலே ஆண்டவருக்கு அன்றைய பழைய ஏற்பாட்டின்படி பெயர் சூட்டுதலும் அர்ப்பணிப்பும் விருத்த சேதனமும் தூய்மை சடங்கு நடந்தது. ஆண்டவர் எடுத்த திருமுழுக்கு வேற, சகல நீதியும் நிறைவேற்றுவதற்கான திருமுழுக்கு. ஆனால் நாம் எடுக்கிற திருமுழுக்கு பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கு. ஆகவே ஆண்டவர் 30ஆம் வயதுதான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார், அப்போதான் வந்தார், நான் அப்போதான் எடுப்பேன். சிலர்லாம் சொல்றாங்க ஞானம் வந்தாதான். யார் அப்படி சொன்னது? இந்த ஞானஸ்தானம் என்கின்ற அந்த சொல் ஆறுமுக நாவலர் பிள்ளை திருமறை மொழிபெயர்க்கிற பொழுது அவர் சொன்ன ஒரு சொல். அதற்கு பெயர் முழுக்கு. எப்படி பேப்டிஸ்மோ என்று சொல்லப்படுகிற பதத்திலிருந்து பேப்டிசம் வந்தது. அதற்கு என்ன பொருள்? தெளித்தல் அல்லது முழுக்குதல். இங்கே இந்த தெளிப்பு ஞானஸ்தானம் ஐயோ எடுக்கக்கூடாது முழுகுதான் எங்கே திருமறை எங்குமே சொல்லப்படவில்லை. ஞானம் வந்தாதான் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறது அல்ல. நாம் திருமறையில் நாம் உள்ளே போய் பார்ப்போம். அங்கே ஆழ ஆசீர்வாதம் இருக்கிறது. திருமுழுக்கை பற்றியான நற்செய்தி நிறைய இருக்கிறது. பிறகு என்னவா, லூக்கா 2:40 அவர் தூய்மை சடங்கு செய்த பிறகு, அர்ப்பணித்த பிறகு, விருத்தம் செய்த பிறகு, பெயர் சூட்டின பிறகு அவர் எப்படியா ஆசிரியத்தூருக்கு போய் தன் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வல்லமையிலும் ஞானத்திலும் கடவுளுடைய தயவிலும் அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார். அன்புக்குரியவர்களே, ஞானஸ்தானம் என்ற சொல்லுக்கு பியூரிஃபிகேஷன், தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல். ஆட்டுக்குட்டியாருடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ ஊற்றினார்.
வாழ்வழிக்கிற தண்ணீரெல்லாம் தூய்மை பெற வேண்டும், அவருடைய ரத்தத்தெல்லாம் தூய்மை பெற வேண்டும். நாம் தூய்மை பெறுவதற்காக நம்மை ஒப்படைக்கின்ற ஒரு சாக்கிரமத்தான் திருமுழுக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கான அடையாளத்தை தருகிறார். 2 கொரிந்தியர் 1:22, எபேசியர் 1:13 படித்தோம் என்று சொன்னால் நமக்கு முத்திரை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்திரை தான் பரிசுத்த ஆவியானவர். எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வது? நாம் ஞானஸ்தானத்திலே அந்த முத்திரை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். 4:30 எபேசியர் 4:30 தூய ஆவியானவருக்கு நீங்கள் துயரம் வர வைக்காதீர்கள், காரணம் அவர் உங்களுக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு ஆண்டவர் எடுத்த திருமுழுக்கு வேற, நாம் எடுத்துக்கொள்கிற திருமுழுக்கு வேற. ஆண்டவர் எடுத்துக்கொண்ட திருமுழுக்கு சகல நீதி நிறைவேற்றுவதற்கான திருமுழுக்கு. நாம் பெற்றுக்கொள்கிற திருமுழுக்கு பாவத்திலிருந்து விடுவித்து கனி தருகிற வாழ்விற்கு நகர்கின்ற பயணிக்கின்ற ஒரு நிலைத்தான் திருமுழுக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த அறிமுகத்தோடு இதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இங்கே ஒரு குரு ஒருவர் வருகிறார், போதகர். அவருக்கு பெயர் நிக்கதம். இவர் எருசலேமிலே போதகராக உள்ளவர். ஏதோ ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டு அவர் மனம் திரும்ப வருகிறார். எப்போது வருகிறார்? இரவு நேரத்திலே அவர் வருகின்றார். அவர் இரவு நேரத்திலே ஆண்டவரை தேடி வருகிறார். காரணம், ஆண்டவருடைய நற்செய்தி யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அன்றைய யூத ஆலயங்களிலே சட்டம் போடப்பட்டிருக்கிறது. தான் வளர்ந்த ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு செல்கிறார், அங்கே கற்பிக்கின்றார். ஆனால் வெளிப்படையாக இந்த ஆசாரியர்கள், அறிவற்று உரனாக யோசிப்பு போன்றவர்கள் வெளிப்படையாக ஆண்டவர் பின்பதாக வர முடியாமல் இருக்கிற காரணம், அங்கே யூத சமயம் அவர்களை அடிக்க காத்திருந்தது. ஆகவே யாருக்கும் தெரியாமல் ஆண்டவரை நோக்கி வருகின்றார். அவர் யாரு? யூதர் என்கின்ற யூத குலத்தை சார்ந்தவர். இவர் ஒரு போதகர். இவர் பகல் நேரத்திலே வராமல் இரவு நேரத்தில் வருகிற காரணம் அவர் பரிசெய்கிறவர். ஆக இவர் ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை தேடி வருகிற பொழுது பகல் நேரத்திலே வராமல் ரகசியமாக வருகிறார். ரகசியமாக வந்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ நல்லவர் என்பது எனக்கு தெரியும், உம்மிடம் கடவுள் இல்லைன்னா இவ்வளவு அற்புதங்களால் செய்ய முடியாது, நீ நல்ல போது என்று அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். சொல்லிக்கொண்டே வருகிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லுகிறார். இந்த பகுதி நான் 3 குறிப்பு சொல்ல விரும்புகிறேன். திருமுழுக்கு கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற ஒரு உறவை கற்றுத் தருகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால் முழுவதுமாக, குறிப்பாக 15ஆம் வசனத்தை படித்தோம் என்று சொன்னால், நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவுடன் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? அவர் தந்தை, நாம் பிள்ளைகள் என்று அறிமுகப்படுத்துகிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற அந்த உரிமை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கலாத்தியர் 3:26 எப்படியா நாம் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவை நாம் அணிந்து கொள்ளுகிறோம். அங்கே அவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற செய்தி அங்கே சொல்லுகிறார். நமக்கு தெரியும் எப்படி நாம் வயதான பிறகு நாம் பிறக்க முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீராலும் தூய ஆவியானாலும் பிறக்காவிட்டால் அவர் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது என்ற செய்தி அங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த திருமுழுக்கு என்று சொல்லுவது நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு புதிய வாழ்வை அது கற்றுக் கொடுக்கின்றது. திருமுழுக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு நீண்ட உறவை, ஒரு அழியாத உறவை, நித்திய உறவை நமக்கு அது கற்றுக் கொடுக்கின்றது. குறிப்பாக இந்த யூதர்களுக்கு என்ற ஒரு பெரிய பெருமை, யூத குலத்தில் பிறந்தோம் என்ற நமக்கும் அந்த வியாதி இருக்கிறது அல்லவா, நம்முடைய குலப்பெருமையெல்லாம் நாம் பேசுவோம். அதே போன்று யூதர்களுக்கு இருந்தது. எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த யூதர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார். இவ்வளவு பெருமை இருக்குல்ல, ஆனா நீங்க அப்படி இல்லை, நீங்கள் அருவருப்பானவர்கள் என்று சொல்லுங்க. 2ஆம் வசனம், எசேக்கியேல் 16 2ஆம் வசனத்திலே, உங்கள் அருவருப்பை நான் உங்களுக்கு சொல்வது எப்படியா, கோப்புகள் கொடி உங்களுக்கு அறுக்கப்படவில்லை, நீ பிறந்த பிறகு உப்பு நீரால் உன்னை கழுவவில்லை, துணிகளால் சுற்றப்படவில்லை, நீ நீராட்டி தூய்மைப்படுத்தப்படவில்லை. ஏன்? நீ அருவருப்பானவன், நீ அருவருப்பாக பிறந்தாய் என்று அங்கு சொல்லுகிறார். எப்படியா,
நீ பிறந்த இடம் கானான் தேசம், உன் தந்தை எமோரியன், உன் தாய் இத்தியர். நீ வரலாற்றிலே கவனிப்பாரற்று கிடந்தாய். சொல்றார், உன்னை இரக்கத்துடன் நான் கண்ணோக்கி உனக்காக நான் வருந்தி வெற்றிகள் உனக்கு பல அளித்து நான் அழைத்து வந்தேன் அல்லவா. நீ திறந்த வெளி மேனியாய் நீ சுற்றி திரிந்தாய். நான் தான் உன்மேல் அன்பு வைத்து நான் உன்னை தெரிவு செய்து கொண்டேன். ஆகவே உனக்குள் இருக்கின்ற யூத பெருமை என்ற அந்த குலப்பெருமை தூக்கி எரிந்து விடு என்று எசேக்கியேல் இறைவாக்கின் புத்தகத்தை 16ஆம் அதிகாரத்தின் முதலில் படியுங்கள். அங்கே இஸ்ரவேல் மக்கள் யார் என்று சொன்னால் அருவருக்கப்பட்ட மக்கள். இந்த அருவருப்பானவர்கள் தான் கடவுள் தன் சொந்த ஜனமாக தெரிவு செய்து கொண்டார். இன்றைக்கும் இந்த இந்திய வரலாற்றிலே மிஷனரிமார்கள் வருவதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் இந்த இந்திய மக்களுக்கு அருவருப்பாராக கருதினோம். என்றைக்கு மிஷனரிமார்கள் வந்து ஆண்டவரை செய்து சொல்லி நமக்கு திருமுழுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைக்குத்தான் இந்த அருவருப்பெல்லாம் தூரம் போய்விட்டது. நாம் திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் ஆசீர்வாதம், நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஆழமான உறவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த ஆழமான உறவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த போதகர் இரவு நேரத்திலே வருகிறார். 9ஆம் வசனத்தை நாம் படிச்சோம்னா, நீ இஸ்ரேலிலே போதகராயிருந்து இப்போ இது கூட உனக்கு தெரியாதா இந்த ஆண்டு சொல்லுவதை அங்கே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாரும் கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுகிறோம். நாம் கடவுள் மேல் வைத்த நம்பிக்கையால் நாம் அவருடைய பிள்ளைகளாக அவரோடு நாம் இணைந்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லுவதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்று சொல்லுவது வயது இருக்கணும், தெளிப்பு வேணாம், இப்படிதான் என்று சொல்லுவது என்று நாம் வாதிடுவதற்காக அல்ல. கண்டிப்பாக எந்த திருச்சபை, தொடக்க திருச்சபை 2 ஞானஸ்தானத்தை அங்கீகரித்திருக்கிறது. முதல் தெளிப்பு குழந்தைகளுக்கு தெளிப்பு ஞானஸ்தானம், பெரியவர்களுக்கு முழுக்கு. கண்டிப்பாக குழந்தை கொண்டு வருவர்கள் திருச்சபை, நம்முடைய திருச்சபைகளிலே தெளிப்பு ஞானஸ்தானம் உண்டு. அதற்காக நாம் பெற்றோர்களை 2 பேர் நாம் அழைப்போம். அவங்க யாரா? இந்த குழந்தையை எப்பொழுது அவர்கள் சந்தித்தாலும் கடவுளை பற்றி சொல்லி அவர்கள் ஞானத்தாய், ஞான பெற்றோர்கள் நாம் வைப்போம். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம போகிற அளவுக்கு தான் இது இருக்குது. ஆனால் திருமுழுக்கு என்று சொல்லுவது, அவன் 12 வயதிலிருந்து 15 வயதுக்குள் அவன் திடப்படுவதற்கு முன்பதாக இந்த ஞான பெற்றோர் அந்த குழந்தையை கடவுளுடைய வார்த்தையில நடத்துவதற்கு தான் நாம் அவர்களை அழைக்கிறோமே தவிர ஏதோ கொண்டு வந்து அன்றைக்கு ஃபோட்டோ எடுப்பதற்காக அல்ல. அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்பது கடவுளின் பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அருமையான உறவை இது கற்றுத்தருகிறது. எப்படி கிறிஸ்துவானவர் திருமுழுக்கு எடுக்கிற போது வானம் பிளந்து புறாவை போல் தூய ஆவியார் இறங்கி வந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று எப்படி அறிமுகப்படுத்தினாரோ, அப்படி ஞானஸ்தானம் எடுக்கிற போது கடவுள் நம்மை அறிமுகப்படுத்துகிறாரா? எப்படியா? இவன் என்னுடைய கடவுளுடைய பிள்ளை, என்னுடைய மகன், மகள் என்று சொன்னார். 2வது, இந்த திருமுழுக்கு கடவுளின் பிள்ளையாக இருக்க மட்டுமல்ல, இந்த திருமுழுக்கு நம்மை பரலோக ராஜ்யத்தின் பண்பை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே அந்த போதகருக்கு சொல்லுகிறார், நிக்கதோமுக்கு சொல்லுகிறார், நீ தண்ணீராலும் தூய ஆவியாலும் நீ பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திற்குள் உள்ளே வர முடியாது. ரோமர் 14:17 வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் இறையரசு, இறையாட்சி, விண்ணரசு புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியார் தருகிற மகிழ்ச்சி. ஆகவே இந்த திருமுழுக்கு என்று சொல்லுவது நாம் பரலோக ராஜ்யத்துடைய பண்பை கற்றுக்கொள்ளுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. மத்தேயு 4:17 வசனத்திலே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த திருமுழுக்கு பரலோக ராஜ்யத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு பெற்று தருவதாக ஆக்குவோம் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், காற்று இன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இன்னிடத்திற்கு மறைகிறது என்று தெரியுமா? தெரியாதல்லவா? அப்படியே பரிசுத்த ஆவினால் பிறப்பவனும் இருப்பான். அப்ப மாம்ச பிறப்பு வேற, ஆவிக்குரிய பிறப்பு வேற. மாம்ச பிறப்பு என்பது சாதி, குலம், மொழி, நிறத்தை குறிப்பது. ஆவியினால் பிறப்பது கடவுளோடு வாழ்கிற அந்த நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வது. கடவுள் இங்கே நிக்கதோமுக்கு சொல்லுகிறார், நீ மாம்ச பிறப்பு
விரும்பி வருகிறாய். ஆனால் நான் சொல்லுகிற பிறப்பு, நீ எங்கிருந்து வந்தாய், எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தாவினால் பிறப்பது. ஒரு நீங்களும் நானும் ஏதோ இந்த திருமுழுக்கு மூழ்கியா தலித்தா என்ற பழைய கேள்வி தூக்கின குப்பையில இருந்து இந்த திருமுழுக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆழமான சத்தியம் என்ன? கடவுளின் பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் படித்தோம் என்று சொன்னால், நாம் இப்போது கண்ணாடியை பார்ப்பது போல் நாம் பார்க்கிறோம், அப்பொழுதோ முகமுகமே தரிசிப்போம். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தை நாம் கண்ணாடியிலே பார்ப்பது போல் நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 12:28ஆம் வசனத்திலே, நான் கடவுளின் ஆவினாலே பிசாசை துரத்தினபடினால் பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கின்றது. லூக்கா 11:20ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் கடவுளின் ஆவினாலே பிசாசை ஓட்டினபடினால் பரலோக ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. லூக்கா 17:20-21 பகுதியில் வாசித்தோம் என்று சொன்னால், இதோ அங்கே என்றும் இது எங்கே என்றும் சொல்வதற்கு ஏது விடாது, பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில் செயல்படுகிறது என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு நாம் ஏதோ சடங்காக அல்ல, கனி தருகிற வாழ்வை வாழ்வதற்காக திருமுழுக்கு திருச்சபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவது, பரலோக ரகசியங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக, திருமுழுக்கு நம்மை ஒரு புது பிறப்பாவது மாற்றுகிறது. கலாத்தியர் 3:28 சொல்லுவார், நாம் பழைய மனிதனுக்குரிய சுபாவத்தை நாம் களைகின்றோம். களைந்து எப்படியா? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, உரிமை குடி மக்கள் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அவர் சொல்லுகிறார், எல்லாரும் கிறிஸ்துக்குள் ஒன்றாயிருக்கிறோம். கலாத்திய திருச்சபையில் ஏற்பட்ட அந்த பிளவுக்கு அவர் பதில் எழுதுகிறார். நாம் யாருக்கு சொந்தமானவர்கள்? இனத்திற்கோ குலத்திற்கோ நாம் சொந்தமானவர்கள் அல்ல, நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். அந்த கடவுளுக்கு சொந்தமாக எப்படி ஒரு புது பிறப்பை அடைவார்கள்? எப்படியா? மாம்சத்தினால் பிறக்கிற வாழ்வாக அல்ல, அது ஆவிக்குரிய பிறப்பாது. எங்கே புறப்பட்டு எங்கே போகுன்னு தெரியாது காற்று, அப்படியே தூய ஆவினால் பிறப்பவனும் இருப்பான். ஆகவே இங்கே இரவு நேரத்திலே கடவுளை தேடி விடுகிற ஒரு போதனை. நாம் மத்திய நற்செய்திகளை படிப்போம் அல்லவா? ஆண்டுடைய பிறப்பிலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வருகிறார்கள். ஆனால் மத்தேயு சொல்லுகிறார், இவர் மக்களின் அரசர். அதற்காகத்தான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 5 பெண்களை அவர் அங்கே சொல்லுவார். முதலாவது அவர் சொல்லுகிற ஒரு பெண் தாம். நாம் யோசுவான் புத்தகத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், ராகா பெண் என்ற ஒரு மகள். அடுத்தது ரூத், மோவாபிய, எல்லாம் கானானிய பெண், மோவாபிய பெண், இவ்வளவு கானானிய பெண், பத்சேபாள், இத்தியலாக இத்திய ஒருக்க சார்ந்தவர்கள். அவள் வழியிலே வந்தவர்கள் தான் தூய்மையான பரிசுத்தாவினுடைய நிழலை பெற்றுக்கொண்ட மரியாள். பெண்களுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டல் என்ற உறவை பெற்றுக்கொண்ட மரியாள். ஆகவே இவர் யூதருக்கு ராஜாவாக அல்ல, இவர் மனித குமாரன், எல்லா மனிதர்களுக்கும் அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆகவே இந்த திருமுழுக்கிலே நாம் பெற்றுக்கொள்கிற 3வது ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், குலப்பெருமையோ இனப்பெருமையோ முழுப்பெருமை அல்ல, நாம் எல்லாரும் ஒரு புது பிறப்பை நாம் பெற்றுக்கொள்ள. எப்படியா? கொலோசையர் 3:9, கொலோசையர் 3:10-11 வசனத்திலே, நாம் பழைய மனிதனுக்குடைய இயல்பை தூக்கி எறிந்து புதிய மனிதனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மலர்ந்த அதை புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். எப்படியா? உண்டாக்கினவரின் சாயலுக்கு ஒப்பாக நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். யூதன், கிரேக்கன், விருத்த சேதனம் பெற்றவன், விருத்த சேதனம் படாதவன், நாகரிகம் உள்ளோன், நாகரிகம் அற்றவன், அடிமை, உரிமை, இப்படிப்பட்ட வேறுபாடுகளை கலந்து ஒரு புதிய ஒரு பற்றுறுதி உள்ள மக்களை படைப்பது தான் இந்த திருமுழுக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் தெளிக்கிறோமா முழுக்கிறோமா என்கிற ஒரு பெரிய விவாதம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் நம்மை ஒரு புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றார். என்ன வாழ்வு? நீ இனி இந்த உலகத்துடைய மக்கள் அல்ல, நீங்கள் எல்லோரும் என்னுடைய பிள்ளைகள். இரண்டாவது, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த கீழானவர்கள் அல்ல, மேலான பரலோக ராஜ்யத்துடைய காரியங்களை கற்றுக்கொள்வது. அப்படி கற்றுக்கொள்ள நீங்கள் புதிய வாழ்வு பெற்றவர்களாக. ஆதி திருச்சபையிலே ஞானஸ்தானத்தை பெற்ற உடனே 2ஆம் அதிகாரத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், ஒரு
32 வசனத்திலிருந்து எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள், எல்லாத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள், எல்லாருக்கும் சமமாக பகிரப்பட்டன. ஆக திருமுழுக்கு எடுத்துக்கொண்ட ஒரு புதிய வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆக அந்த புது வாழ்வு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அடையாளம் தான் திருமுழுக்கு. யோவான் 4ஆம் வசனத்திலே உலகத்தில் இருப்பவர்களிலும் எங்கள் இருப்பர் பெரியவர் என்பதை ஆணித்தரமாக விசுவாசிப்பது தான் நம்முடைய திருமுழுக்கு. மத்தேயு 10:38 வசனத்திலே தன்னைத்தான் வெறுத்து, இந்த திருமுழுக்கு நாம் செய்வது தன்னைத்தான் வெறுத்து எல்லாவற்றையும் குப்பையாக தூக்கி எறிந்து சிலுவையை சுமந்து செல்லுகிற வாழ்க்கையை தான் இந்த திருமுழுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மத்தேயு 16:24 வசனத்திலே இதிலே அது அழுத்தமாக சொல்லுகிறார், தன்னைத்தான் வெறுத்து, deny himself. லூக்கா 14:27 வசனத்திலே நீ சிலுவையை சுமந்து அனுதினமும் நீ சுமக்கணுமா, நீ சிலுவையை சுமக்காமல் என் சீடராக இருக்க முடியாது என்று கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் முழுமையாக நாம் படித்தோம் என்று சொன்னார். 24ஆம் வசனத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்களுடைய மாம்சத்தை எல்லாம் தூக்கி எறிந்து இச்சையை தூக்கி எறிந்து எப்படியா அவர்கள் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றார்கள். தூய ஆவினுடைய துணையோடு நாம் வாழ்கிறோம் என்கின்ற ஒரு நெறிக்காட்டுதல் நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். 3வது என்னவா, 26ஆம் வசனத்துல வீண் பெருமையை தேடாது இருக்கிற வாழ்க்கைத்தான் இந்த திருமுழுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வலிமையான சாக்குரம் இந்த 2 சாக்குரமங்களில் திருமுழுக்கு என்பது ஒரு வலிமையான திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிகழ்வை யோவான் 3ஆம் அதிகாரம் பார்த்தோம். முதலாவது திருமுழுக்கு கடவுளின் பிள்ளைகளின் இந்த உறவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நிகழ்வும் இந்த நிகழ்வோடு அவர் விட்டுவிடுகிறார். ஆனால் யோவான் கடைசி 19ஆம் அதிகாரத்தில் அவர் அடக்கம் செய்யப்படுகிற போது 30 கிலோ வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்து அரிமத்து ஊரனாகிய யோசேப்பும் இவரும் சேர்ந்து தான் அடக்கம் செய்கின்றார்கள். ஆகவே இந்த தேடி வந்த போதகர் 3 ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். முதலாவது, கடவுளுடைய மகன் என்பதை தெரிந்து கொண்டார். இந்த யூதன் இந்த குலப்பெருமை இனப்பெருமை எல்லாம் தூக்கி இருந்து இந்த மாம்சத்திற்குரிய வாழ்வை அவர் தூக்கி போட்டு பரலோகத்திற்குரிய ராஜ்யத்தை அவர் கற்றுக்கொண்டார். 2வது குறிப்பாக திருமுழுக்கு பரலோக ராஜ்யத்தின் பண்பை கற்றுக்கொள்வது. 3வது, ஏதோ அவர் கடவுளுடைய பிள்ளையாக மட்டுமல்ல, பரலோக நாட்டின் ரகசியங்கள் மட்டுமல்ல, ஒரு புது பிறப்பினுடைய வாழ்வை அவர் பெற்றுக்கொள்கிறார். எப்படியா, நோ டிஸ்கிரிமினேஷன், அதாவது பாகுபாடு இல்லாத ஒரு வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள ஒப்படைப்போம். நமக்குள்ளும் இருக்கிற பெருமைகள் அதிகமாக இருக்கிறது, நமக்குள்ளும் தீமைகள் அதிகமாக இருக்கிறது. இதையெல்லாம் குப்பை என்று தூக்கி எறிந்து நாம் கடவுளுடைய பிள்ளைகள் தான், அதுவும் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, பரிசுத்த ஆவினால் பிறந்த பிள்ளைகளாக, நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்த காரில் அதிகம் வளர்கின்ற பிள்ளைகளாக, ஒரு புதிய மாற்றத்தை படைக்கிற பிள்ளைகளாக, கிறிஸ்துக்குள் மலர்ந்த ஒரு புதிய வாழ்வு. அடக்க சொல்றார் அல்லவா, 2 கொரிந்தியர் புத்தகம் வாசிப்போம் அல்லவா, பழைகள் ஒழுங்கு எல்லாம் புதிதாக ஒரு வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே வளர்ந்த 4 திருச்சபை எல்லாவற்றையும் சமமாக வைத்து அனுபவித்தார்கள். எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு இருந்தார்கள். எல்லாரும் பிற மக்களுடைய நல்லெண்ணத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்படிப்பட்ட திருமுழுக்கின் வாழ்வை நாம் வாழ்வோம், கனி தருவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எல்லா நன்மைகளுக்கும் மேல் ஆசீர்வாதங்களுக்கும் முற்றும் காரணமாக இருக்கிறவரே, தெளிப்பதா முழுக்குவதா என்று நாம் ஆராய்ந்து நாங்கள் இல்லாமல் திருமுழுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு திருச்சபையால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மாற்றங்களை கொண்டு வருகிற திருமுழுக்கு, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற திருமுழுக்கை தவிர இந்த சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்கிற குலப்பெருமை இனப்பெருமை சாதிய பெருமை தூக்கி குப்பையில இருந்து நான் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு ஒட்டுமொத்த வாழ்வை கற்றுக் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் கீழான விலை அல்ல மேலானவர்களை நாடுகிற ஒரு மனப்பக்குவத்தை இந்த திருமுழுக்கு வழியாக தருகிறேன். நாங்கள் பார்க்க முடியாத பிறகு நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கப் போகிற அந்த ராஜ்யத்தை ஆட்சியை இந்த பூமியில நாங்கள் உண்டாக்குகிற மக்களாக எங்களை உருவாக்கியிருக்கோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொருள் புதிந்த திருமுழுக்காக ஏற்றுக்கொள்ள விரும்பினார் ஆண்டவரே. எல்லாத்தையும் பொதுவாக வைத்தார்கள். எல்லாரும் ஒரே எண்ணத்தோடு இருந்தார்கள்.
எல்லாரும் வீடுகளில் அப்பம் விட்டார்கள், ஜபித்தார்கள் என்கின்ற ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிற திருமுழுக்காக எங்களுக்கு தான். ஏதோ நாங்கள் படம் எடுத்து, ஏதோ நாங்கள் வீடியோ எடுத்து பார்ப்பது அல்ல. அங்கே பரிசுத்த ஆவியங்களுக்காக கொடுக்கப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவை நாங்கள் துக்கப்படுத்தாமல் இருக்க என்று குறிப்பிட்டார். அப்படி பொருள் புதிந்த கனி தருகிற திருமுழுக்காக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை ஒப்படைக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. அவருடைய வார்த்தை கேட்ட நான் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாள் எடுத்து உருக்க வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். திருச்சபைக்கான அறிவிப்பு, திருமண அறிவிப்பு. நமது சபையை சார்ந்த செல்வன் லியான் சகாயராஜ், தந்தையர் பெயர் மரிய சுந்தரராஜ், தாயார் பெயர் பெட்ரோஸ் மேரி. நமது ஆலயத்தை சார்ந்த திரு பாபு கிங்ஸ்டன் மனுவேல், திருமதி செல்வராணியருடைய மகள் செல்வி சிந்திக் ஷாரோன் ஒலிவியா, இந்த இருவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார் சபையாருக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இந்த திருமணத்தில் இணைக்கூட நியாயமான தடை காரணம் ஏதாவது தெரியுமானால் அது சபையாய் இருக்கு எழுத்து வடிவில் அறிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிவிப்பு. நாம் ஜெபிப்போம். பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற பிள்ளைகள், இந்த புதியதாக இந்த திருமணத்தில் இணையப்போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரவிலே நிலவாயும் பகலிலே வெயிலோட பிள்ளை ஒருபோதும் சேதப்படுத்தார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறவுதுமில்லை கண்ணாயிரம் வாசிக்கணும். மீண்டுமாக ஒரு புதிய ஆண்டவரை காண்கிற உங்களுடைய பிள்ளைகள், பிறந்த நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகள், புதியதாக திருமண நாளை நினைக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நாம் நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, எதற்காக நீர் எங்களை இந்த பூமியிலே கொண்டு வந்தீரோ அவையெல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றியவர்களும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய பிள்ளைகள் புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய பலத்தையும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் கண்டுகொள்ள அருள்தார். உன் கோட்டைக்குள்ள சுக வாழும், உன் அரணுக்குள்ள சமாதானம் தடைப்பதாக இந்த வாக்குத்தத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கிருபித்தார். குறிப்பாக இந்த தூய திருமணத்தினை நாடுகிறேன் அருமையான லியானுக்காக, சிந்திக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபையால் நிரப்பும். திருமறையில் எண்ணற்ற குடும்பங்களை முன்மாதிரியாக வைத்து உடைய பிள்ளைகளை அதை வாட கிருபித்தாரும். ஆண்டவரே, திருமணத்தை நீர் நடுவராக வந்து நடத்தியர்களும். காணாவூர் திருமணத்துக்கு வந்து நடத்தி கொடுத்த ஆண்டவர், இதையும் நீர் நடத்துவேன் விசுவாசத்தோடு இருக்கின்றோம். அன்றைய வழிபாடு, அன்றைய எல்லா மிகவும் கருள் ஒப்புவிக்கிறோம். ஆண்டு தாமனை பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே, ஆமேன். மீண்டுமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து
கீர்த்தனை 251 பாடுவோம். கீர்த்தனை எண் 251. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் அருமையான கடவுளே, உமது திருமைந்தனாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் கொடுத்திருக்கிறது உன்னமான வாழ்வுக்காக நன்றி. காளையும் வெள்ளாட்டுக்கடா சிந்துகின்ற இரத்தத்தால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திருக்குமாருடைய இரத்தத்தால் இலவசமாக நீர் மீட்டுக் கொண்டீர். பரலோகத்தை விட்டு தூர இருந்த எங்களை உம்முடைய அருகில் எங்களை சேர்த்துக் கொண்டிருக்கின்றீர். திருமுருக்கின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக இணைவருக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஆழமான உறவுக்காக நன்றி. இந்த கீழானவரை நாடுகிற வாழ்க்கையாக அல்ல, எப்போதுமே பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற இறையாற்றில் இருக்கின்ற இறையரசில் இருக்கின்ற மதிப்பிடாம் நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியர்த்தல் மகிழ்ச்சியினுடைய பண்புகளை கற்றுக்கொள்கிற ஆண்டவரே நிகழ்வாக திருமுழுக்காக ஆசீர்வதித்து தாரும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்வு வாழ கிருபை தாரும். பகிர்ந்தளிக்கின்ற வாழ்வு, இழுந்து போகிற தூக்குகிற வாழ்வு, ஆடை இல்லாதவருக்கு ஆடை கொடுக்கிற வாழ்வு, அந்நியரை சேர்த்துக் கொள்ளுகிற வாழ்வு, இரண்டாம் வருகையிலே என்ன கேள்வி கேட்கப் போகிறீரோ அதற்கெல்லாம் பதிலளிக்கின்ற ஒரு திருமுழுக்கின் வாழ கிருபைத்தார். இந்த உலக இச்சைகளும் விழுந்து போகும் என்று திருமலை கற்றுக் கொடுக்கிறது. கீழானவர்களை மேலாக நாடுவதற்கு எங்களுக்கு திருமறைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆவின் கனிகளை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்வாக வாழ கிருபைத்தார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து அனுதினமும் உடைய பாதையை பின்பற்ற அருள்வார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் ஆண்டவரே எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்தும். இம்மானியராக, வினேசராக, இல் ஷெடாயாக, எகுவா ஷம்மாவாக, எகுவா நிசியாக, எல்வையாக, எகுவா ரூபாவாக என் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக சொல்லிக்கிறோம். இந்த ஆபத்தான காலங்களில் ஆண்டவரே வீடுகளை இழந்தவர்கள், உறவுகளை இழந்தவர்கள், வேலைகளை இழந்தவர்கள், ஏழை கூலி தொழிலாளர்கள் அன்றாடம் உணவுக்காக அங்கலாய்க்கும் பிள்ளைகளை ஒப்புவிக்கின்றோம். தூய யோவான் ஆலய திருமக்களுக்காக, தூய பவுல் ஆலய திருமக்களுக்காக, ஒவ்வொரு குடும்பத்தில் நடைபெற போகிற எல்லா
எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளாக உடைய கோட்டைகளுக்குள்ளாக நீர் வைத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சேனை எப்போதும் ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய சேனை எப்போதும் மகிமையாக சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆண்டவர் மிஸ்பாவாக கண்காணியாக நீர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்துக்காக, இந்தியாவை ஆளுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக, பிரதமருக்காக, முதலமைச்சர்களுக்காக, ஆண்டவர் நாடு உலக அரங்கிலே தலை நிற்கிற நாடு, ஆண்டவர் எல்லா சமயங்களையும் ஆண்டவர் உள்ளடக்கிய நாடு, எந்த மதவாத சக்திகளும் உள்ளே வந்து மக்களை கெடுக்காதபடி உம்முடைய ஆவினால் பலப்படுத்தும் சமாதானம் என்கின்ற வல்லமையால் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ண நித்தியாக்கு ஏற்றுக்கொண்டவரே, சமாதான பிரபுவே, இந்த தேசத்துக்கு சமாதானத்தை தாரும். நாங்கள் சமாதானத்தை எழுந்து தவிக்கிறோம். ஒரு நாளும் மரண ஓசைகளில் செவிகளிலே ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருக்கிறதப்பா. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கிருபைக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளும், பலப்படுத்தவே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக விசனமாக்கி கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி இன்றும் என்றும் சமாதானம் கட்டிட கடவர். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த குடும்ப ஜபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றிருந்துள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நாம் இந்த திருவழிபாட்டுக்கு முடிவாக ஒன்று சேர்ந்து பாமாலை 327 பாடுவோம். பாமாலை எண் 327. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலமையுடைய நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட வீடுகளிலே தனித்திருப்போம், விழுத்திருப்போம், ஜெபித்திருப்போம். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.